வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உரமானியம் தொடர்பில் அரசாங்கத்தின் மற்றுமொரு மகிழ்ச்சி தகவல். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை குறித்து வெளியான தகவல். தங்க விலையில் சடுதியான மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். 5 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகள் வருகை. முச்சக்கர வண்டியில் போதைப் பொருள் கடத்திய 2 கைது. பரீட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். 5 ஏக்கருக்கும் குறைவான தென்னை மர உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தோட்டங்கள் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். தற்போது ரஷ்யாவில் இருந்து இலவசமாக பெறப்பட்ட MOP 55,000 மெட்ரிக் டன் உரத்தில் 27,500 மெட்ரிக் டன்களை பயன்படுத்தி தென்னை பயிர்ச்செய்கைக்காக 56,000 மெட்ரிக் டன் கலப்பு உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ரூபாய் 9,500 மதிப்புள்ள 50 கிலோகிராம் உரமூட்டை இந்த மாத இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள தென்னை விவசாயிகளுக்கு ரூபாய் 4,000 சலுகை விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு 36,000 ஏக்கர் தென்னையை புதிதாக நடவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் பயிர்ச்செய்கையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு 2.5 மில்லியன் விதை தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சிவகங்கை கப்பலின் சேவையானது வழமைக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் திரு சத்யசீலன் தெரிவித்துள்ளார். அத்துடன் செவ்வாய்க்கிழமை தவிர்ந்த வாரத்தின் ஏனைய நாட்கள் இந்த கப்பல் சேவையானது இடம்பெற்று வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயணிகள் www.salisubaham.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது 0122224647 அல்லது 0117642117 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாகவோ ஆசன பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த கப்பல் சேவையானது தற்போது எவ்வித தடங்கலுமின்றி சிறப்பாக இடம்பெற்று வருவதாக கப்பல் சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மையில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் காலநிலை சாதகமின்மை காரணமாக 3 நாட்களுக்கு சேவை தடைப்பட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் நாகப்பட்டினத்திலிருந்து 80 பயணிகளும் காங்கேசன்துறையிலிருந்து 80 பயணிகளுமாக நாளொன்றுக்கு 160 பயணிகள் வீதம் கப்பல் சேவையை பயன்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பயணிகள் இச்சேவையின் ஊடாக பயன்பெற்றிருப்பதாகவும் குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று சடுதியாக குறைவடைந்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 8,60,734 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 30,370 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 2,42,900 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 27,840 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,22,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 26,580 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,12,600 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. அதன்படி இன்று வரை 5,30,746 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் முதல் 5 நாட்களில் மட்டும் 37,768 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
முச்சக்கர வண்டியில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்திச் சென்றதாக கூறப்படும் பெண் உட்பட 2 நேற்று வியாழக்கிழமை அதிகாலை கல்கிசை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரத்மலானை பிரதேசத்தில் வசிக்கும் 31 வயதுடைய பெண்ணும் 37 வயதுடைய ஆணுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 67 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் குறித்த கல்வி செயற்பாடுகளுடன் தொடர்புடைய அனைத்து மேலதிக கல்வி வகுப்புகள், கருத்தரங்குகள், பயிலரங்குகள், சமூக அல்லது பிற இரத்தலனியல் ஊடகங்களின் உதவிகள் போன்றவை 2025 மார்ச் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். நன்றி. உரமானியம் தொடர்பில் அரசாங்கத்தின் மற்றுமொரு மகிழ்ச்சி தகவல். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை குறித்து வெளியான தகவல். தங்க விலையில் சடுதியான மாற்றம், வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். 5 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகள் வருகை. முச்சக்கர வண்டியில் போதைப் பொருள் கடத்திய 2 கைது. பரீட்சைகள் திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.